இந்த நாளே கூடி வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த நாளை தேவன் அழைத்து வந்திருக்கிறது ஒரு விசேஷித்த காரியத்தை நம்மோடு பேச மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு ஆழமான சத்தியத்தை இந்த சிறியவர்கள் மத்தியில் தேவன் பேச விரும்புகிறார். அப்போ நீங்க எல்லாரும் காது கொடுத்து கேட்க வேண்டாம். இந்த சத்தியத்துக்கு பின்பாக உங்களுடைய நிலைகளை நீங்க புரிந்து கொள்வீங்க. இந்த சத்தியத்துக்கு பின்பாக நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம் என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. அநேக சபைகளிலே அநேக இடங்களிலே பேசப்பட்ட ஒரு வாக்கியத்தை வைத்துதான் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். அது புரிந்து கொள்ளப்பட்ட விதங்கள் வித்தியாசமாய் புரிந்து கொள்ளப்பட்டதால் அதற்குள்ள இருக்கிற அந்த ரகசியங்கள், அதுக்குள்ள இருக்கிற தேவன் வைத்திருக்கிற காரியங்களை நம்மால கண்டுகொள்ள முடியவே. அப்போ தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி இந்த நாளுக்குள்ளே அழைத்து வந்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் புதிதாய் கற்றுக் கொடுக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறபடினால் நமக்கு புதிதானவைகளை கற்றுக் கொடுக்கிற. அப்போ இந்த நாள் செய்தியை நாம் புரிந்து கொள்ளணும் என்றால் முதலாவது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற ஒரு காரியங்கள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நாம் அடிக்கடி தியானிக்கிற வசனம் தான். ஆனாலும் அதை எடுத்து பார்த்து விட்டு பின்பாய் செய்திக்குள்ளாய் நாம் கடந்து வருவோம். ஆகவே நீதிமொழிகளின் புத்தகம் 1வது அதிகாரம். ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். அதற்காகத்தான் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது இருக்கிறது 3 வாகனம். நாம் இதை மட்டும் வாசித்தால் போதும். 1:6 வாசிங்க. நீதிமொழிகள் 763வது பக்கம், பழைய ஏற்பாடு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை சத்தமாய் வாசிங்க. நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைபொருள்களையும் அறிந்து கொள்வான். ஆமென், ஆமென். நமக்கு தேவன் எதற்கு ஞானத்தையும் அறிவையும் அருளுகிறார் என்று சொன்னார், அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிற அந்த ஞானத்தையும் அர்த்தத்தையும் அந்த புதைபொருளை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் விட்டால் அதுதான் சத்ருவுடைய ஆயுதம். சத்ரு அதை எடுத்து பயன்படுத்துவான். இப்ப நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு காரியம் சொல்வேன் என்றால், ஆண்டவரிடத்திலே சத்ரு போகும் பொழுது அவரிடத்திலே அவன் சொன்ன வார்த்தை, உன் பாதம் கல்லில் இடாத படிக்கு தூதர்கள் தாங்குவார்கள் என்று சொன்னவன் எங்கே கோட்டை விடுகிறான் என்று சொன்ன அவரை பார்த்து நீ தாழ குதியும். வேதம் அப்படி சொல்லவில்லை. அப்போ அந்த வார்த்தையானவருக்கு தெரியும் இது தவறான ஒரு காரியம். அதை போலதான் இந்த வேதத்துக்குள்ள இருக்கிற வார்த்தையை நம்ம சரியாக புரிந்து கொள்ளாம விட்டுட்டோம் என்று சொன்னான். இன்னைக்கு தேவன் பேச போற இந்த காரியத்துல நாம் 3 விதமாக இதை பார்க்க போகிறோம். நேரடியான அர்த்தத்தை பார்த்து அதன் பின்பாய் அதை ஆவிக்குரிய அர்த்தத்தோடு அதுக்குள்ள இருக்கிற புதை பொருளை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் தேவன் ஒரு மாற்றத்தை தருவார். இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் தேவன் நம்மை பிரியமாய் இருக்கிறார். ஏனென்றால் தேவன் கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்துக்குள்ளும் அவருடைய நம்மை குறித்த அவருடைய நினைவுகள் இருக்கிறது. அப்போ நீங்க முன்னோட்டமாக ஏன் சொல்லுங்க, நீங்க இதை விளங்கிக் கொள்ளணும். இதுக்குள்ள இருக்கிற காரியங்கள் உங்களுடைய நேரடி பார்வையில நீங்க பார்ப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள அதுக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை நீங்க புரிஞ்சு கொண்டிருக்க முடியாது. அநேகர் அதை சாதாரணமாய் தொட்டு விட்டு போய்விடாது. அதுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற ஆச்சரியமான ரகசியங்கள், மருத்துவ ரீதியான காரியங்கள் நம்மை குறித்து அநேகத்தை தேவன் அதுக்குள்ளே வைத்திருக்கிறார். நாம் தியானிக்க போவது சில வசனம் தான். ஆனாலும் பின்பாய் அதை நான் உங்களுக்கு தேவன் அதை நமக்கு வைத்திருக்கிற புதை பொருளை உங்களுக்கு காண்பித்துக் கொடுப்பேன். அப்போ நீங்க காதுகளை திறந்தா மாத்திரம்தான் இந்த சத்தியம் உங்களுக்கு விளங்கும். அப்போ மிகவும் அவதானித்து கூர்மையா உங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுத்து அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நீ பேசுகிற இந்த வார்த்தையின் அர்த்தங்கள் சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளட்டும். அப்போ நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறது பிரசங்கி 12வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் தேவன் வைத்திருக்கிற காரியங்களை பார்த்தா ஆச்சரியமான உண்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது நமக்கு எப்படி பொருந்தும் என்றுதான் ஆச்சரியம். 1வது வசனத்தை வாசிங்க. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் உனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் தோன்றாததற்கு முன்னும். ஆமென், ஆமென்.
உண்டு. பின்பாய் நாம் தியானிக்கிறோம். அப்போ இதிலே சாலமோன் பிரசங்கி தேவ ஞானத்தினால் நிரம்பினவர். வார்த்தைக்குள்ளே புதைபொருள் உண்டு, அது விவேகத்தை கொடுக்கும். நீங்க அதை வாசிச்சு பார்க்கலாம். அதிகாரத்தில் முன்பாய் சொல்லுகிறார், அது விவேகம் ஞானம் அடைய. அப்போ அந்த அதுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற காரியங்கள் ஆச்சரியம். இங்கே சொல்லுகிறார் வாலிப நாட்கள். இந்த வசனத்தை நீங்க நன்றாய் பார்க்க, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அப்போ சொல்லுகிறார், சொல்லிவிட்டு சொல்றார், ஒன்று நமக்கு தீங்கு நாட்கள் வரும், அடுத்தது உனக்கு பிரியமில்லாத காரியங்களும் வரும். இந்த ரெண்டையும் அவர் சொல்லி போட்டு இந்த வாலிப பிராயத்தில் என்றதுக்குள்ள தேவ ஆவியானவர் பெரிதான ஒரு சத்தியத்தை வைத்திருக்கிறார். இங்கே அவர் சாதாரணமாய் ஆவியானவர் எதையும் எழுதி வைக்கிறவர் அல்ல. அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஆழமான சத்தியங்கள் இருக்குது, ஆழமான புதை பொருள்கள் இருக்குது. அப்போ இந்த வாலிப பிராயம் என்று எதை ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அந்த வாலிப பிராயம் நமக்கு எப்படி, நாம் எந்த ஸ்தானத்திலே இருக்கிறோம். ஏனென்றா எல்லாரும் வாலிப பிராயத்தில் கர்த்தரை நம் வந்து அடைகிறது இல்லை. அப்போ இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைக்குள்ள வேற அர்த்தம் இருக்கு, வேற அர்த்தம் இருக்கு. மோசே 80 வயதுல தான் ஆண்டவரை அவன் தரிசிக்கிறான். அப்போ வாலிப பிராயத்தில் அல்ல, மோசேவுடைய காலத்துக்கு பின்பாக இங்கே ஆவியானவர் ஞானவான் என்று சொல்லப்பட்ட சாலமோன், அங்கே மத்தேயுவிலே ஆண்டவர் சாலமோனுடைய ஞானத்தின் சேபா ஸ்திரீ வந்தவிடத்தில் விடுதலை கேட்ட காரியத்தை கர்த்தரே கூறுகிறார். அப்போ இந்த ஞானம் தேவனால் கொடுக்கப்பட்ட ஞானம். அவன் 1000 சொச்சம் நீதிமொழிகள் பாட நமக்கு தெரியும், இதெல்லாம் தியானித்து இருக்கிறோம். அதுக்குள்ளே நான் அதிகமாக போய் வேண்டாம், இதுக்குள்ளே இருக்கிற மீதியான காரியங்கள் நாங்கள் பார்க்கிறோம். இப்போ வாலிப பிராயம் என்று வைத்து நாம் பார்ப்போம். இப்போ இந்த வாலிப பிராயத்துக்கு அடுத்து நமக்கு வரப்போகிற காரணங்கள் நமக்கு தெரியும். இப்போ இதுல எண்ணத்தை நாம் நேரடியாக பார்த்து ஆவியோடு சம்பந்தப்படுத்தி சில காரியங்களை பார்த்துட்டு பின்பாக அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு காரியங்கள், அந்த ரகசியங்கள் ஆழமாய் பார்க்க போறோம். 2வது வசனத்தை வாசிங்க. சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். ஆமென். இங்கே 4 காரியங்களை சொல்லும், நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. 4 காரியங்களை எழுதுகிறார். சூரியன், வெளிச்சம், சந்திரன், நட்சத்திரங்கள் அந்தகாரப்படுகிறதற்கு முன்னும். அப்போ இதை பார்த்தோன்னே நீங்க நேரடியாக என்னத்தை அவர் சொல்ல வருகிறார். நீங்க சொல்லுவீங்க, நம் கண்கள் குருடாகிறதற்கு முன். குருடாக நம்ம இதையெல்லாம் பார்க்க முடியாது. அப்போ இங்கே அடுத்த ஒரு பிராயத்தையும் சேர்த்துத்தான் அங்கே வாலிப பிராயத்தை எச்சரித்து எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக நீங்க விளங்கிக் கொள்ளணும். அப்போ இந்த கண் குருடானா இதை நம்ம பார்க்க முடியாது. அப்போ இந்த 4 காரியங்களை இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இதுக்குரிய ஆவிக்குரிய புதை பொருள் நான் பின்பாய் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அடுத்ததாக ஒவ்வொரு வசனமாய் நிறுத்தி வாசிங்க. 3வது வாசிங்க. 3வது, மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும். ஆமென். எண்ணத்தை மேகங்கள் மழைக்கு முன் வருமா மழைக்கு பின் வருமா? மேகம் முன்பு வந்தால்தான் மழை பெய்யும், அதன் பின்பாக திருப்பியும் மேகம் வரும், அப்பொழுது மழை பெய்யும். இங்கே சாலமோன் சொல்லுகிறார், மழைக்கு பின் மேகம் திரும்ப திரும்ப வாரதற்கு முன்னும். அப்போ இங்கே அவர் ஒரு வயது முதிர்ந்த ஒரு பிராயத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார். என்னத்தை சொல்ல வருகிறார் நாம் நேரடியாக பார்ப்போம். நிறைய வயதானவர்களோடு நீங்க பாருங்க, நம்முடைய பாட்டிமார் தாத்தாமார் இங்க இருக்கிறாங்க இத்தாலியாக, நீங்க அவங்களோட போய் கதைச்சிங்கன்னு சொன்னா அவங்க சம்பந்தம் இல்லாம பேசிக்கொண்டிருக்கக்குள்ள அளவடிக்கிடுவாங்க. ஏன் அழறீங்க சிஞ்சோரனை? இல்ல இல்ல என்னுடைய நிப்போத்திமார் நினைச்சு, இல்ல என்னுடைய பேரப்பிள்ளை என்ன கேட்டுவாங்க, திருப்பி கொஞ்சம் திருப்பி அழுவாங்க. அப்போ அந்த கண்ணீருக்கு அவங்களுக்கே பதில் தெரியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நேரம் உனக்கு வருவதற்கு முன்பாக அதைத்தான் இங்கே சாலமோனை கொண்டு மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப கண்ணீர் அது திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும், மழையும் திரும்பி வந்து. எதற்காக நமக்கு தெரியாது, நம்முடைய வயோதிப பிரயாசத்தில் நடக்கிற ஒரு காரியம். அடுத்த வசனத்தை அதோடு சேர்த்து வீட்டு காவலாளிகள்
அப்போ நாம் தேவனுடைய வீடாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் தேவனுடைய வீடு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ வீட்டுக்கு தேவன் காவலாளிகளை கொடுத்திருக்கிறார். அந்த காவலாளிகள் தள்ளாடுவார்கள். யார் அந்த காவலாளிகள்? இப்போ நீங்க தெருவில் நடந்து போறீங்க, இல்ல யாராவது உங்களை அடிக்க வந்தா நீங்க என்ன செய்வீங்கடா? உங்களோட கால்களை கொண்டுதான் விரைவா ஓடினீங்க. அப்போ உங்களோட கால்கள் தள்ளாடுவதற்கு முன்பாக இதுதான் உங்களோட வீட்டுக்கு காவலாளி. உங்களை எல்லாத்தையும் தூக்கி கொண்டு ஓடுறது, வேலை செய்ய எல்லாத்துலயும் இது உங்களுக்கு காவலாளியா இருந்து. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், தள்ளாடு முழங்கால்களை. அப்போ வயோதிப பிராயம் வந்துட்டா உங்களுக்கு, நான் இப்போ நேரடி பார்வையை சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த இதுல இருக்கிற நேரடி பார்வை. அப்போ உங்களோட கால்கள் தள்ளாடு. பாருங்க, எத்தனை வயது போனார்கள் தடியை பிடித்து கொண்டு நடப்பார்கள். யாராவது தேவை, அவன் எங்க அப்பாவுக்கு வயது போன பொழுது அவர் தனியை நடக்க மாட்டார், அதாவது பயம். அப்போ ஒரு தடியை பிடித்து கொண்டு தான் அவர் நடப்பான். மிக மிக மெதுவாய் நடப்பான். நான் பார்த்திருக்கிறேன். அப்போ இங்க சொல்ல வருகிறார், வீட்டு காவலாளிகள். இந்த வீட்டுக்கு காவலாளிகள் கொடுக்கப்பட்ட உங்க கால்கள் தள்ளாடுவதற்கு முன்பாக. அடுத்ததை வாசிங்க. பெலசாலிகள் கூடி போய். ஆமென். அப்போ அடுத்தது இங்க என்னத்தை சொல்ல வருகிறார்? பெலசாலிகள் கூடி போய். அப்போ பெலசாலியாக நம்முடைய சர்வத்திலே தேவன் தனியே நம்முடைய மாமிசத்தை மட்டும் உண்டாக்கினா நம்முடைய மாமிசம் நிற்காது. அப்போ தேவன் முதலாவது நமக்கு எலும்பை உண்டாக்கித்தான் மாமிசத்தால மூடி இருக்கிறார். அப்போ நம்முடைய சரீரம் நிக்கணும் என்றா கூடாம இந்த முதுகை எலும்பு இதுதான் நமக்கு பலசாலி. வயது போனா நீங்க பாருங்க, வயது போனாக்களா நிமிந்து நிற்க முடியாது. அவங்க கூணி இருப்பாங்க. அந்த 18 வருஷம் சாத்தானை கூடை கொடுத்து வைத்திருந்த ஆலயத்தில் தேவன் விடுதலை ஆக்குகிறார். அப்போ இந்த பலசாலியாக அவருடைய முதுகு எலும்பு கூணுவதற்கு முன்பாக. அடுத்ததை வாசிங்க. ஏந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. ஆமென். அப்போ இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. இயந்திரம் என்றா என்ன? நம்முடைய வாய்ப்புல தேவன் கொடுத்திருக்கிற பற்களால தான் நாங்க அரைக்கிறோம். சாப்பாட்டை அரைத்து அதை எந்த கடினமானதா இருந்தாலும் அதை உள்ளுக்கு அனுப்புகிறோம். அப்போ இந்த பற்கள் இயந்திரங்கள் குறைஞ்சிட்டு சொன்ன பற்கள் விழுந்துட்டா இந்த வயது பிராயத்துல முதிர்ந்த பற்கள் விழுந்துடும். அதைத்தான் அழகாய் சொல்லுகிறார், இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. அப்ப பற்கள் கொஞ்சமாய். நமக்கு தெரியும், வயசு போக பல்லுகள் எத்தனையோ நம்முடைய பெற்றோருக்கு அநேக பல்லுகள் இல்லை, போயிடும். அப்ப போனா இது அரைக்க முடியாது. அது போறதுக்கு பல்லு அப்படி நிலைக்கு நீ போறதுக்கு முன்னும். அடுத்ததை வாசிங்க. பலகணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும். பலகணி என்றா என்ன? முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பலகணி என்றா ஒரு வீட்டுக்கு பலகணி என்றால் சரியான தமிழ் மொழிபெயர்ப்பு ஜன்னல். ஜன்னலுக்குள்ளாக பார்க்கிறது. நமக்கு முதிர் வயதானா நம்முடைய பார்வை அனைவருக்கு மங்கி நாம் இப்பவே கண்ணாடி போடுகிறோம். அதான் நமக்கு ஜன்னல். அந்த கண்ணாடி வழியாக தான் நம்ம பார்க்கிறோம். அதுவும் ஒரு நாள் வரும், அதன் வழியாக உனக்கு இருண்டு போகும். ஒரு டைம் என்னதான் கண்ணாடி போட்டாலும் தெரியாது. அநேகருக்கு வயது போனா இந்த பிரச்சனை. அநேகர் சிறு வயதிலே இப்ப போட வலிக்கிட்டாங்க ஜன்னலை, கண்ணாடியை மாட்டி பார்க்கிறது. அப்போ இந்த முதிர் வயதிலே உன்னுடைய பலகணி வழியாய் பார்க்கிற அது இருண்டு போறதுக்கு சொல்ல, நீ கண்ணாடியை போட்டு பார்த்தாலும் உனக்கு பார்வை தெரியாம போற அந்த நாட்களுக்கு முன்பாக. அடுத்தது வாசிங்க. ஏந்திர சத்தம் தாழ்ந்ததினால் வாசலின் கதவுகள் அடைபட்டு. ஆமென். இப்போ ஏந்திர சத்தம் தாழ்ந்ததினால் வாசலின் கதவுகள், அதாவது ஏந்திர சத்தம் தாழ்ந்தது என்று சொன்னா, நான் சொன்ன ஏந்திரம்னா பல்லு, பல்லெல்லாம் இல்லாம போய் பொக்கவா எல்லாம் கொஞ்சம் பேர் எதை போட்டு அரைக்கலாம், கரைச்சி தான் குடிக்க, கரைச்சி தான் ஊத்த. அதுக்கு முன் அழகாய் சொல்ல, இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் என்ன இல்லாம போயிட்டு பல்லு உனக்கு அரைக்கிற பல்லு ஒன்றும் இல்லாம போறதுக்கு முன்பாக அடுத்ததாய் சொல்லுகிறார், தெரு வாசலின் கதவுகள் அடைபட்டு. அப்போ ஒரு வீட்டுல வாசல் கதவு திறக்கப்பட்டதான் வெளியில இருக்க சத்தம் நமக்கு உள்ளுக்கு வரும். இல்லைன்னா நமக்கு தெரியாது. இப்போ நம்முடைய வீடுகள் வழியில் நமக்கு தெரியும், முன்னுக்கு ஒரு வாசல் இருக்கும், பின் வழியா போறதுக்கு ஒரு வாசல் வைத்திருப்பாங்க. அது எல்லா வீடுகளிலும் இருக்குது. அப்போ இங்கே நமக்கு 2
வாசல்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. எது? நம்முடைய செவிகள். இதுக்குள்ளாலதான் எல்லாம் போகுது. இதுவும் உனக்கு கேட்காம போறதுக்கு முன்பாக அதான் நாங்க அழகாய் சொல்லுகிறோம். பாருங்க, தெரு வாசலின் கதவுகள் அடைப்பட்டு, அப்போ உனக்கு காது கேட்காம போகிறதுக்கு முன்பாக. அடுத்ததை வாசிங்க. குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி. ஆமென். என்ன? குருவியின் சத்தம் விட சின்ன சத்தத்துக்கு. பாருங்க, வயசானவங்க வீட்டுல படுத்திருப்பாங்க, ஒரு மூலையில படுத்திருப்பாங்க, சுட்டி ரெண்டு துடுக்கிட்டு கூப்பிடுவாங்க, ஏதோ சத்தம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த பயம். என்ன? சின்ன சத்தம். ஏன் குருவியின் சத்தம் என்றால் குருவின சத்தம் நமக்கு தெரியும், சரியான சின்ன சத்தம். அப்படிப்பட்ட சத்தம் கூட நமக்கு பயத்தை உண்டாக்குகிற காலங்கள் வரும். அப்போ நமக்கு தெரியாது, அந்த நாட்கள் வரும் உனக்கு. அதான் அந்த குருவியின் சத்தம். அடுத்தது வாசிங்க. கீதவாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும். அது என்ன? கீத வாத்தியங்கள் கன்னிகைகள் அடங்கி போவதற்கு முன்பாக என்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கீத வாத்தியம் என்ன? அதுக்கு எங்கே இருந்து அந்த சத்தம் வரும்? பாருங்க, ஒரு வாத்தியத்தை நம்ம டியூன் பண்ணி அடிச்சதான் சத்தம் வரும். அதே மாதிரி நம்ம வாய திறந்தா சத்தம் வராது. இந்த தொண்டைக்குள்ள இருந்துதான் சத்தம் வரணும். வயசு போனா நம்முடைய தொண்டையெல்லாம் அடைச்சிடும். இப்ப பேசுற மாதிரி நமக்கு பேச முடியாது. நம்முடைய துதி, நம்முடைய எல்லாமே குறைஞ்சு போயிடும். அப்போ அப்படிப்பட்ட நாட்கள் உன் தொண்டை அடைத்து உன் சத்தம் போற நாட்களுக்கு வயசானாக்க பாருங்க, அவனோட குரலே வித்தியாசம். தள்ளாடுக்க சில நாட்கள் கதைக்கவே முடியாம குரல் அடைப்பட்டு அப்படியே போயிடும். இதைத்தான் அங்கே சொல்லுகிறார். கீத வாத்திய கன்னிகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும். அதான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தைக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நாம் நேரடியாக பார்க்கும் பொழுது நாம் அதை ஆவியோடு அதை இணைத்தாத்தான். அதான் பவுல் சொல்றார், ஆவிக்குரிய ஆவியோடு எல்லாத்தையும் இணைத்து பார்க்கலாம். அப்ப நீங்க எதையும் நேரடியாக பார்க்க கூட ஆவியோடு இணைத்து பார்த்தா தான் அதுக்குள்ள சொல்லப்பட்டுகிற காரியங்கள் நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்தது 5 வாசிங்க. மேட்டுக்காக அச்சம் உண்டாகி படியிலே பயங்கள் தோன்றி. என்ன? நீங்க பாருங்க, படிகள் ஏறதுக்கு பயம். வயசு போனாங்க, ஐயோ படி நாங்க ஏற மாட்டோம். பார்த்தா அவங்க ஒன்று இது அசன்சோரே எடுக்க பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா படிகளை அவங்களை ஃபிட் பண்ணி அதுல தான் அப்படி போவாங்க. மேட்டை கண்டா பயம், நடக்க மாட்டாங்க. மேட்டை உயரத்தை கண்டாலே அவங்களுக்கு பயம். அதைத்தான் நீங்க அழகாய் சொல்லுகிறார். மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியில பயம் தோன்றும். ஐயோ நான் மேட்டுக்கு போட விழுந்துருவேன் அப்படி என்ற பயங்கள் தோன்றும். அப்படிப்பட்ட காலம் உனக்கு வருவதற்கு முன்பாக. அடுத்ததை வாசிங்க. ஆமென். வாதுமை மரம் என்று சொன்னா அது எந்த மரம் என்று நான் ஒரு சொல்லி தந்தேன், அந்த பாதாம். அதைத்தான் வாதுமை. அதனுடைய பூக்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னா வெண்மையாக இருக்கு. அதே மாதிரி உங்க தலையெல்லாம் வெண்மையாக போகிற அந்த நாட்களுக்கு முன்பு அதைத்தான் சொல்லுகிறார். வாதுமை மரம் பூ பூத்து. அடுத்ததை வாசிங்க. வெட்டுக்கிளியும் பாரமாகி. அப்போ வாதுமை மரம் அதுல அதிகமாக வந்து தாக்குற ஒரு இதென்று சொன்னேன், அதுல இருக்கிற அந்த பூவை இதன்றதுக்கு வெட்டுக்கிளிகள் வரும். அதே மாதிரி வயதானவருடைய தலையில பாருங்க, நிறைய சொடுகுகள், நிறைய பேன் பிரச்சனைகள், பழத்தங்கள். வயதான ஆட்களுக்கு அது அப்படியே இருக்கும். ஏன்னா அவங்களோட முடியெல்லாம் சிக்கி அந்த முடி அந்த இதனை விட சரியா பராமரிக்காம விட்டு அப்படிப்பட்ட ஒரு நேரம் வரக்குள்ள அதுக்குள்ள இருந்து பலவிதமான காரியங்கள் அவங்க சொரிஞ்சு விட்டுருப்பாங்க. தலையில என்ன கடிக்குதுன்னுவாங்க. அப்போ அது உனக்கு பாரமாகிறதுக்கு முன்பா அப்படி ஒரு காரியம் நடக்கிறது. அடுத்தது வாசிங்க. பசி தீவனமும் அற்று போகாததற்கு முன்பு. பசிக்கா வயது போன எனக்கு ஐயோ எனக்கு பசிக்கல, 2 நாள் சாப்பிடாம ஐயோ பசிக்கல ஏதாவது நாம போர்ஸ் பண்ணி கரைச்சி கொடுத்தா தான் உண்டு. இல்லைன்னா அவங்க பசிக்கல கொண்டே இருப்பாங்க. இதெல்லாம் நம்முடைய வயோதிப பிராயத்துல நடக்கிற காரியம். நன்றா விளங்கிக் கொள்ளுங்க. இங்க வாலிபம் என்று சொல்லிட்டு அவர் அடுத்ததாய் வயோதிபத்தில் நடக்கிற காரியங்களை ஆவியானவர் எழுதி கொண்டு வருகிறார். இது நமக்கு எப்படி இதன் பின்பாக நாங்கள் மிச்ச காரியங்களை தியானிக்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும். இப்ப நான் உங்களுக்கு அர்த்தங்களை நேரடி பார்வையில ஆவியோடு இணைத்து உங்களுக்கு காண்பித்துக் கொண்டு வருகிறது. அப்ப அடுத்ததை வாசிங்க. மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே. நமக்கு தெரியும் எல்லாருக்கும் நித்திய வீடு மரணத்தினால் வருது. அப்போ மரணம் உனக்கு வருவதற்கு முன்பாக அடுத்ததை வாசிங்க. துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரியாததற்கு முன்னும். நமக்கு தெரியும் மரணம் விட நம்முடைய ஊர்கள்
நம்ம தேசத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அதுக்கு ஒப்பாரி பாட ஒரு குரூப் வருவாங்க. அங்க எல்லாரும் கூடி வாலிபர்கள் முதியவர்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு அங்க மரணம் அங்க சரணம் வைக்கப்பட்டிருக்கும். அங்க பார்த்தா தெருவில் டென்ட் அடிச்சு அங்க அந்த நாட்கள் அந்த கொண்டாட்டம் வருவதற்கு முன்பாய் உன்னிமித்தமாய் பாருங்க. அதாவது துக்கம் கொண்டாடுகிற வீதியிலே தெரியாததற்கு முன்னும். அடுத்த 6வது வாசம். வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சாலுடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி. ஆமென். இதிலே 4 காரியங்களை மீண்டும் சொல்லுகிறார். இதெல்லாம் நான் ஏன் நம்ம சொல்றேன் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இதை பின்னுக்கு நம்ம தியானிக்க போது இதனுடைய காரியங்கள் விளங்கும். இதை நாங்கள் பிரித்து பார்க்க போறோம். முதலாவது சொல்லுகிறார் வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு. அப்போ வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டுண்டா என்ன சொல்லுவாங்க? மறைத்தவர்களை பார்த்து சொல்லுவாங்க கட்டுவிட்டு போயிட்டுண்டா நரம்புகள் நமக்கு நம்முடைய சரீரத்தில் எச்சக்கணக்கான மைலுக்கு நரம்புகளால் கத்த பிணைந்து இருக்கிறோம். இந்த நரம்புகள் எல்லாம் விட்டு போகும். மரணம் வந்துட்டா நரம்பெல்லாம் விட்டு போயிடும். அதான் வெள்ளி கயிறு கட்டுவிட்டு. நமக்கு வெள்ளி கயிறாய் இருக்கிற நம்முடைய நரம்புகள் எல்லாம் விடுபட்டு போயிடும். அடுத்தது பொற்கிண்ணி நசுங்கி. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பொற்கிண்ணி உண்டு நம்முடைய சரீரத்துல. அது மிகவும் முக்கியம். எந்த அவயவங்கள் எது இதனால் சரிப்படுத்தியதுனால இது இந்த பொற்கிண்ணி என்றது அழகாய் சொல்லி இருக்கிற பாருங்க. நசுங்கி. அதான் நம்முடைய இருதயம் நசுங்கிட்டா எது செய்தாலும் உடனடியாக மரணம் வந்து தீர. நசுங்கிட்டா நசுங்காத வரைக்கும் ஆப்ரேட் பண்ணி அது பண்ணி செய்யலாம். ஆனா இந்த பொற்கிண்ணி நசுங்கிதான் இதான் ரத்தத்தை பாஸ் பண்ண முழு சரீரத்து மிகவும் முக்கியமானது. அப்போ இந்த பொற்கிண்ணி இந்த ஹார்ட் அட்டாக் பாருங்க எத்தனை பேர் முடிஞ்சது. அது உனக்கு வர்றதுக்கு முன்பாக அடுத்தத வாசிங்க. ஊற்றின் அருகே சால் உடைந்து. அது என்ன ஊற்று? அது என்ன சால்? ஊற்று என்று சொன்னா நமக்கு தெரியும். நம்முடைய சரீரத்தில் இருந்து சிறுநீர் வெளியே இருக்கிற அந்த இடம். அதுல நமக்கு உள்ளுக்குள்ளே அதுக்கு பை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து தான் அந்த சிறுநீரை எடுத்து அது வெளியில ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்கு. அந்த சிறுநீர் உனக்கு எல்லாத்தையும் விட்ட பேர வயசானாக்கள் தங்கள் அறியாமலே போய்கொண்டே இருக்கு. அதை நிறுத்த முடியாது. அப்ப அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். அழகை பாருங்க. ஊற்றின் அருகே சால் உடைந்து. அடுத்ததை வாசிங்க. துறவண்டையில் உருளை நொறுங்கி. அது என்ன துறவண்டையில் உருளை? என்ன துறவண்டை நமக்கு தெரியும். அங்க யாக்கோபு துறவ வெட்டி அழகு கிணறு. அந்த கிணறுக்கு ஒரு உருளை வேணும். அந்த உருளையில தான் நீங்க கிணத்துல இருக்கிற தண்ணியை மீண்டு எடுக்கலாம். அப்போ நம்முடைய சரீரத்துல அந்த காரியத்தை செய்வது என்ன? நம்முடைய கிட்னிஸ். உண்ட கிட்னி ஃபெயில் ஆகிட்டுதா. அதைத்தான் நாங்க சொல்லுறோம். துறவண்டையிலே உருளை நொறுங்கின உன்னுடைய கிட்னி. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை அதுக்குள்ளே வைத்திருக்கிறோம். மருத்துவ ரிப்போர்ட் நம்மை குறித்து சாலமோன் ஆவியானவர் எழுதி வைக்கிறார். அப்போ இந்த சிறுநீர் வெளியேற முடியாது. உன்னுடைய கிட்னிஸ் வேலை விட்டுட்டேன்டா அதுக்கு பிறகு நீ போய் அதை எடுத்து சுத்திகரிச்சு வரலாம். அது சிறுநீர் சேர்ந்தாலும் சிலாக்கள் கொஞ்ச காலம் உயிர் வாழ்வாங்க. ஆனா பொற்கிண்ணி நசுங்கிட்டேன்டா மரணம் நிச்சயம். நம்முடைய இருதயம் அது மிக முக்கியம். அப்போ இதைத்தான் இங்கே சாலமோன் சொல்லிவிட்டு இப்ப வாசிங்க 7வது வசனத்தை. இனி நம்ம திருப்பி பார்க்க போறோம் எல்லாத்தையும். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. மீண்டுமாய் சொல்லுகிறார் வாலிப பிராயத்திலே நினை. ஏனென்றால் இவையெல்லாம் உனக்கு சம்பவிக்கும். வயது முதிர்ச்சியினால் உனக்கு இவைகள் சம்பவிக்கும். இவையெல்லாம் உனக்கு நேரிடுவதற்கு முன்பாகவும் கர்த்தரை நினை. அப்போ கர்த்தரை நினை என்று சொல்கிறார். இப்போ நம்முடைய ஸ்தானத்தை முதலாவது இங்கே ஏன்னா சாலமோன் தொடங்கும் சொல்ல வாலிப பிராயத்தில் நினை என்று சொல்லுகிறார். அப்போ இப்ப நம்ம ஆவிக்குரிய இதுக்குள்ள இருக்கிற புதை பொருள்களை பார்க்கணும். நாம் என்னது நமக்காக எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய சரீரத்தை உண்டாக்கினவரை நம்முடைய சரீரத்துக்கு நடக்க போற சம்பவங்களை எல்லாம் அழகாக எத்தனையோ வருஷங்கள் மருத்துவம் அந்த காலத்திலே நமக்கு ஒரு ஸ்கேனிங் இல்லாத பொழுது இப்படி எல்லாம் நடக்கும் என்றதை ரிப்போர்ட்டாய் தந்திருக்கிறார் ஆவியானவர். இப்போ நாம் முதலாவது நம்முடைய ஸ்தானத்தை புரிந்து கொள்ளணும்.
ஏன்னா நாம் எல்லாரும் வாலிபர் அல்ல. நாம் நடுத்தர வயதுடையவர்கள் இருக்கிறோம், வாலிபர்கள் இருக்கிறோம், சிறுவர்கள் இருக்கிறோம், இளைஞர்கள் இருக்கிறோம். அப்போ நம்முடைய ஸ்தானம் என்ன என்பதை முதலாவது நம்ம புரிந்து கொண்டால்தான் இதுக்குள்ள இருக்கிற புதை பொருள்கள் எவைகளை ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கிறார், அது எப்படி நம்முடைய சரீரத்திலே நம்முடைய ஆவி ஆத்மாவிலே கிரியை செய்கிறது, நாம் அதுக்குள்ளே இருக்கிறோமா, அப்போ நம்மை நிதானித்து பார்க்கணும். அப்போ முதலாவது இங்கே அவர் சொல்லுகிறார், உன் சிருஷ்டிகர். சிருஷ்டிகர் நமக்கு தெரியும், நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யார் என்பதை முதலாவது அறியணும். எபேசியர் 4:14 எடுத்து வாசிங்க. மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதை கேள்வான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இப்ப குழந்தைகளாய் இருக்கிறோமா? இப்போ ஒரு மனிதன் புதிதாக வந்தா அவன் குழந்தை, அப்போ ஆரம்ப கட்டம். ஆனா நாம் எல்லாரும் அப்படி அல்ல. நாம் இந்த இடத்திலே எத்தனையோ வருடமாய் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் குழந்தைகள் அல்ல. நாம் அந்த பருவத்தை கொஞ்சம் தாண்டி வந்துட்டோம். அடுத்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, 15 அதிலே. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தனியாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆமென். அப்போ நமக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் வளர்ந்து வந்திருக்கிறோம். ஆனா நாம் முழுவதுமாய் வளர்ச்சி அடைந்து கிறிஸ்துவை அந்த ஸ்தானத்தை பெற்றுக் கொண்டோமா? இல்லை. அப்ப நம்ம குழந்தைகளும் இல்லை. நம்ம குழந்தைகள் நம்ம பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தை அனுதினம் கற்றுக்கொண்டோம். அப்ப நாம் வளர்ந்து கொண்டோம், போஜன் நம்மை வளர பண்ணிக்கொண்டோம். இப்போ நான் நீங்களும் முதிரும் இல்லை, குழந்தைகளும் இல்லை, நடுத்தரமான அந்த வாலிப பிரயாசத்துக்குள்ள நிற்கிறோம் கிறிஸ்துக்குள்ள. நம்ம இன்னும் முதிர்ச்சி அடையல, முதிர்ச்சியை நோக்கி நாம வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ சாலமோனூடாக அங்கே ஆவியானவர் திருடம் பற்றினது. சிருஷ்டிகரை நீன என்ற கர்த்தரும் சிருஷ்டிகர் ஒரு நாளை வெளிப்படுவார். அவர் வெளிப்படும் பொழுது நீ அவருக்குள்ளே இப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கும் பொழுதே, உனக்கு மரணம் சம்பவத்துக்கு முன்பாகவே நீ உன்னை ஆயத்தப்படுத்தணும் என்றுதான் மகனே மகளே தேவன் நம்மோடு பேசுகிறார். அப்போ நாம் இப்பொழுது ரெண்டுக்கும் நடுவிலே நிற்கிறோம். அப்போ ஆகவேதான் எபேசியர் 5:8 எடுத்து வாசிங்க. அதிலே பவுல் சொல்லுகிறார், நாம் எப்படி இருக்கணுமா? முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். பிள்ளையாண்டான், ஈசாக்கை பிள்ளையாண்டான் எழுதப்போ அந்த வாலிப பிராயத்தை அது குறிக்கிறது. அப்போ நாம் அவருடைய வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறோம், அவருடைய வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிறோம். நாம் அந்தகார இருளாகிய எங்கள் தாயுடைய கருவிலே நம்ம வெளிப்பட்டு வந்துட்டோம். இப்ப பிள்ளைகளாக நடக்கணும். அவருடைய வெளிச்சத்தை தந்து நம்மை பிள்ளைகளாய் வாலிப பிரயாணத்தை கத்து நிறுத்தி வைத்திருக்கிறோம். அப்போ நமக்கு இனித்தான் நம்முடைய மரணம் சம்பவம் நமக்கு தெரியும். ஆனா இப்போ நாம் கர்த்தருக்குள்ள எந்த நிலையை நாம் இருக்கிறோம், நம்ம சத்தியத்தை பெற்றுக்கொள்ளும். நாம் குழந்தைகள் அல்ல. நாம் குழந்தைகளா இருக்க நினைத்தோம் என்று சொன்னால் நாம் தோற்று போனவர்கள். வேதத்தின் ஆதாரத்திலே நாம் வாலிப பிராயத்தில் நிற்கிற பிள்ளைகள். அப்போ தேவன் பார்க்கிறார் நம் பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும். நம் பிள்ளைகள் இந்த கடைசி காலத்திலே நாம் எல்லாருக்கும் தீங்கு நாள் வரப்போறது நன்றாய் தெரியும். பிரியமில்லாத காரியம் நடக்க போறது நமக்கு நன்றாய் தெரியும். யாருக்கு விருப்பம் மரணம்? யாருக்கு எனக்கு மரணத்தை பிரியம் என்று சும்மா சொல்லலாம், ஆனா உள்ளுக்குள்ள பயம். நன்றாக இப்போ தீங்கு நாட்களும் வரப்போகுது. நம்ம அதை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். வேதம் நமக்கு அதை சொல்லுகிறது. அப்போ இதுக்கு முன்பாக நம்முடைய காரியங்கள் சரி செய்யப்பட வேண்டும் என்றுதான் நம்மோடு ஆவியானவர் தம்முடைய ஆவிக்குரிய ரகசியங்கள் நேரடி பார்வையை நம்ம பார்த்துட்டோம். நேரடியாக அதை ஆவியோடு சம்பந்தப்படுத்தி நம்ம சில இனி புதைப்பொருள்களை பார்க்க போகிறோம். அப்போ அடுத்தது மீண்டுமா பிரசங்கிக்குவாங்க. அங்கிருந்த ஒன்றோட பார்த்து கொண்டு வருது. முடிந்தால் இன்றைக்கு முடிக்கலாம், இல்லை வருகிற வாரம் இதை முடிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கு முடித்திடலாம்னு நான் விசுவாசிக்கிறேன். சரி, பிரசங்கிக்கு வாங்க. மீண்டும் 12 அது ரெண்டாவது வசனம் வாசிங்க. சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்த
இப்போ நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம். இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வந்து நம்மை பார்த்து அடுத்த சொல்லுங்க 4 காரியம். அப்போ முதலாவது இந்த சூரியன் எதை குறிக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளணும். 84வது சங்கீதம் 11ஆம் வசனம் நீங்க வீட்டெடுத்து வேண்டாம் வாசி பாருங்க. தேவன் நமக்கு சூரியனும் மகிமையுமாய் இருக்கிறாராம் என்று வேதம் சொல்லுது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சூரியன். தேவன் பிதாவாகிய தேவன் நமக்கு சூரியன். அப்படி ஆவியானவர் நமக்கு சூரியன். அப்போ சூரியன் என்று அவர் அடையாளப்படுத்துகிறது கிறிஸ்துவின் வாழ்வு. கிறிஸ்து நமக்குள்ளே நான் பின்பாய் காண்பித்துக் கொடுக்கிறேன். அதை எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு வசனத்துல. அடுத்தது அங்கே சொல்லுகிறார் வெளிச்சம். வெளிச்சம் என்றால் நாம் என்னென்று பார்க்கணும். அப்போ வெளிச்சம் என்ற என்னென்று பார்க்கணும் என்று சொன்னால் அழகாக உன்னத பாட்டு முதலாவது உன்னத பாட்டு வாசிங்க 5 வாரி 1ஆம் அதிகாரம் 5:6. எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் குடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என்மேல் பட்டது. ஆமென். அப்போ அந்த வெயில், அந்த வெளிச்சம், வெயில் எங்கிருந்து வருது? வெயில் சூரியன்ல இருந்து. நம்ம சூரியனுக்கு வெயில் என்றும் சொல்லுவோம். அப்போ எங்க மேல பட்டது என்று சொன்ன அந்த சுவிசேஷம், அந்த ஒளியாகிய சுவிசேஷத்தினாலே நாம் வந்திருக்கிறோம். இப்போ இங்கே அவன் சொல்லுகிறார், அதை நாம் பெற்றுக்கொண்டு பண்ணினால் மற்றோட பார்வை நாம் கருப்பாய். உலகம் நம்மை எப்படி பார்க்க, அவங்க கிறிஸ்தவங்க, அவங்க இதை செய்யல, அவங்க அதை செய்யல என்று நம்மை. ஆகிதான் கிறிஸ்துவை குறித்து பவுல் அங்கே சொல்லும்போது சொல்லுகிறார், உலகத்தின் பார்வையில் அது பைத்தியம், நமக்கோ தேவ பலன். அப்போ அந்த பலன், இந்த சுவிசேஷத்தினால் நம்ம பெற்றுக்கொண்ட பலன் இருக்குதே, அதை குறித்து இங்கே ஆவியானவர் நமக்கு திருவிழம். அடுத்தது சந்திரன். சந்திரன் உங்களுக்கு தெரியும், சூரியனிடத்தில் இருந்து ஒளியை பெற்று அந்த ஒளியிலே அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. அப்போ அது சூரியனுக்கு நிழல் போல. அப்போ நமக்கு ஒரு நிழல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன நிழல்? அதை பார்த்துருவோம். எபிரேயர் எடுங்க, எபிரேயர் 10:1 வாசிங்க. இந்த சந்திரன் எதை அடையாளப்படுத்துறாங்க நீங்க புரிந்து கொள்ளணும். அதுக்காக இப்படி இருக்க நியாயப்பிரமாணத்தை வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம். ஆமென், ஆமென். என்னவா? நியாயப்பிரமாணம் நிழலாய் இருக்கிறது. நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற ஒரு கட்டளை நாம் நிறைவேற்றியே தீரணும். அதற்கு நாம் கடனாளிகள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்ன? அன்பு. நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட அதே அன்பை கொண்டு வந்து கர்த்தர் இதை நிறைவேற்றினா நீங்க முழு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றீங்க, அது உங்கள் நீங்க கடனாளிகளாக இருக்கிறீங்க என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இங்கே சந்திரன் என்று சொன்னால் அன்பு. அந்த அன்பு தணிந்து போறதுக்கு முன்பாக நீங்க நன்றாக இது ஆவிக்குரிய புதைப்பொருள்களை அவர்கள் காண்பித்துக் கொடுங்க. அடுத்ததாக நட்சத்திரங்கள் என்று அங்கே சொல்ற. நட்சத்திரங்கள் என்றால் நமக்கு தெரியும், தானியேல்ல அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட நட்சத்திரங்கள் எது என்று சொன்னால் அது அப்போஸ்தலருடைய 12 அப்போஸ்தலருடைய உபதேசம். இதை அழகாக நாம் எங்கே பார்க்கலாம்? வெளி 12வது அதிகாரம் வெளிப்படுத்தினது அழகாய் இவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு. எங்கே சபை நிக்கணும், எப்படி சபை கிரியை செய்யணும், அழகாய் வேதம் எழுதி வைத்திருக்கு. 12வது வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம். அதில் 1வது வசனம் நினைக்கிறேன், எடுத்து வாசிங்க. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. ஆமென். ஸ்திரீ யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவின் சபையை அங்கே அடையாளப்படுத்துகிறது. அவள் சூரியனை அணிந்திருக்கிறாள். அப்போ நாம் கிறிஸ்துவை அணிந்து கொண்டோம். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்தோமோ அவரை நாம் தரித்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவருடைய சூரியன் ஆகிய அவரை நாம் தரித்திருக்கிறோம். பாருங்க, அந்த ஸ்திரீயினுடைய ஆடை சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழ் சந்திரனா, அவள் அன்பு என்கிற அதன் மேல நிற்கணும். சபை அன்பினால் கட்டப்பட்டது, அன்பின் மேல நிற்கணும். அடுத்ததாக நீங்க பாருங்க, அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள், அதுதான் அவருடைய கிரீடம். அந்த கிரீடம் வந்து ஆண்டவர் அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். அப்போ இங்கே சாலமோன் சொல்லுகிறார், இது எல்லாம்
உன்னை விட்டு எடுபட்டு போற அந்த அந்தகாரத்துக்குள்ள நீ போறதுக்கு முன்பாக நம்ம விட்டு இதுகள் எடுபட்டு அதைத்தான் அவர் சொல்லுகிறார். இப்போ அடுத்த வசனம் அடுத்த வாசிங்க. அதே திருப்பி வாங்க பிரசங்கிக்கு. இப்போ ஒன்றோட அடுத்த கட்டத்தை பார்க்கணும். 12:3 வாசிங்க. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராது. அது ஓகே, நாம அதை பார்த்துட்டோம். அடுத்தது ரெண்டாவது வீட்டு காவலாளிகள் தள்ள. ஆமே, இங்கே எதை அங்கே அடையாளப்படுத்துகிறார் என்று சொன்னால், நமக்கு இந்த சர்வத்தை இயக்குறதுக்கு ஆவி மனிதன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாம் இதையெல்லாம் விட்டுட்டோம் என்றால் அவருடைய சூரியன் சந்திர இதெல்லாம் நமக்கு அந்தகாரம் வேதத்துல இதெல்லாம் நமக்கு எல்லாம் அந்தகாரப்பட்டுட்டா நம்முடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு சக்தி இல்லாம போகும். ஆவிக்குரிய கால்கள் தள்ளாடு. ஆகவேதான் ஆண்டவர் சங்கீதம் 119 105வது வசனத்தை எடுத்து வாசிங்க. என்ன 20 இந்த நாளும் நமக்கு அந்தகாரப்பட்டுட்டா அடுத்தது எங்கே நமக்கு தாக்கம் வருது காண்பித்து கொடுக்கு. இன்னைக்கு அனைவரும் அப்படித்தான் இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம விட்டு போயிட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை அவிந்து அணைந்து போயிடும். தீபம் இல்லை, அந்தகாரம் வந்துட்டா உங்களுக்கு ஆவிக்குரிய வியாதி, கால் நடக்க முடியாது, முடம். அதைத்தான் அங்கே சொல்லுகிறார், கால்கள் தள்ளாடி. நாம் நேரடியாய் பார்த்தோம். இப்ப புதை பொருள்களாய் மறைப்பொருள்களை ஆவியார் நமக்கு காண்பிக்கிறார். அப்போ அது எனக்கும் உங்களுக்கும் சம்பவிப்பது அதிக நிச்சயமே. அடுத்ததாய் சொல்லுகிறார், அடுத்த பலசாலிகள் கூடி போய். அப்போ நான் சொன்ன இந்த சரீரத்தை தாங்குகிற பலசாலி இந்த முதுகுத்தண்டு எலும்பு, இது நம்முடைய நேரடியில பார்த்தோம். இப்போ இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 16:13வது வசனத்தை வாசிங்க. விசுவாசம் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பலம். இந்த விசுவாசம் உங்களை விட்டு போயிட்டு இருந்தா நீங்க புருஷனா இருக்க முடியாது, நீங்க திடம் கொள்ள முடியாது, நீங்க கூணி போயிடுவீங்க. இதைத்தான் நமக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். விசுவாசத்தை நீ விட்டுட்டாண்டா உனக்கு ஆவிக்குரிய கூன். அந்த ஸ்திரியை போல 18 வருஷம் அந்த விசுவாசமே அவைக்கு இல்லாமல் இருந்தபடியால் பிசாசு அவளை கூணாக்கி வைத்திருந்தான். ஆம், விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறவர், அதை தொடங்கி முடிக்கிறவரை கர்த்தர் வந்து அந்த கூணில் இருந்தவளை விடுதலை ஆக்குகிறார். அப்போ நம்முடைய பலம் எது? நம் பாடி தூத்த பலத்தினாலும் அல்ல, விசுவாசித்தால் அதுதான் நம்முடைய பலசாலி, அதுதான் நம்முடைய முதுகெலும்பு. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அதுதான் உறுதி. அதைத்தான் ஆவியானவர் இங்கே எழுதி வைக்கிறார். உன் பலசாலி கூணி போகுது, உன்னுடைய விசுவாசம் கல்லாடி கூணி நீ புடி போய் அடங்குறதுக்கு முன்பாக நிமிரு என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அடுத்ததை வாசிங்க. அதுல ஏந்திரம் அழைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. அது என்ன? நம்முடைய நான் சொன்னேன் பட்கள் நமக்கு எதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எந்த இறைச்சி எலும்பை நம்ம கட்டிச்சு நாம் அதை வெண்டு நாம் அதுல கட்டிக்கான். அதுக்குத்தான் பலமான ஆகாரத்தை நாம் புசிப்பதற்கென்று கர்த்தர் நமக்கு அந்த பட்களை கொடுத்திருக்கிறார். அப்போ இங்கே எபிரேயர் 5:14 வாசிங்க. பலமான ஆகாரம், தேவனுடைய வார்த்தை நமக்கு பலமான ஆகாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுடைய இந்த இயந்திரம் அது எதையாட நம்முடைய பற்கள் உறுதியானதை நம்ம ஏற்றுக்கொள்ளும், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும். நம் சத்தியத்தை பல்லை போல உறுதியாக இருந்தா பலமான ஆகாரத்தை நான் புசிப்பேன் என்ற அந்த உணர்வு, அந்த தாகம் எனக்கு இருக்கும் என்றால் நான் எந்த பலமான சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனா பல்ல விழுந்து போனவங்களுக்கு பாருங்க, நான் சொன்னேன் அவங்களுக்கு கரைச்சி தான் ஊத்தணும், இல்ல அவங்களுக்கு பாலத்தான் கொடுக்கணும்.
அப்போ நீங்க ஆவிக்குரிய பல்லு போன கிழவர்களா, அப்போ உங்களுக்கு சத்தியம் பிடிக்காது. ஐயோ ஐயோ இறைச்சா சாப்பிட முடியாது, ஐயோ அது என்னால கடிக்க முடியாது. அப்போ நீங்க சத்தியத்துக்கு எதிர்க்கிறவர்களாய் மாறிடுவீங்க. அப்போ மிக கவனம், மிக கவனம். ஏன்னா இது உதாரணம் சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க என்ன புசிக்கணும் என்ன பிடிக்கணும் என்று சொல்லும்போது கடினமான உபதேசம். அப்போ நமக்கு கொடுக்கிற உபதேசங்களை ஏற்றுக்கொண்ட மனது போயிடும். ஐயோ, அப்போ நம் ஆவிக்குரிய பல்லு விழுந்தவர்கள் நம்முடைய நிலை ஆபத்து கட்டத்துக்குள்ள வந்துட்டு அந்தாரப்பட்டுட்டது. நமக்கு வார்த்தையில விருப்பம் இல்லை, நம்மட கால்கள் தள்ளாட வேண்டாம், அந்தாரம் வந்தபடியாது தள்ளாட விசுவாசம் போயிட்டது, முழுதும் கூலி போய் நிற்கிறோம். அநேகர் அப்படி இருக்கிறோம், ஆவிக்குரிய ரீதியில் அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறோம். ஐயோ கூட வார்த்தையை கேட்க, ஐயோ பார்த்து கேட்க. அப்போ நீ ஒரு டேஞ்சரான கட்டத்துக்கு வர, மரணம் நெருங்கி கொண்டிருக்கு, மரணம் நெருங்கி கொண்டிருக்கு. நீ போற அடைக்கப்பட்ட, அங்க யோபு சொல்லுதான், நான் அடைக்கப்பட்ட கற்களுக்குள்ள நான் போய் படுத்துக்கொள்வேன், அதுல இருந்து என் எழுப்பு வரைக்கும் நான் படுத்துக்கொள்ள போறேன். அப்படியான இடத்துக்கு நீ போயிடும் முதல் ஆண்டவர் எச்சரிக்கிறார், ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறார். அடுத்தது வாசிங்க. இப்ப அதிலே ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். 1 கொரிந்தியர் 13:12 வாசிங்க. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட போஜனத்தின் அளவை நம்ம தெரிஞ்சுக்கணும். பலமுள்ள போஜனம், ஆனா எப்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதை வாசிங்க. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். ஆமென். இப்போ பவுல் சொல்லுகிறார், இத்தனை ஞானத்தை பெற்றுக்கொண்டு பேசுகிறது, நான் இப்ப குறைந்த அறிவுள்ளவன். என்ன, நான் இன்னும் தேவனுடைய எல்லாத்தையும் நான் அறிய முடியும். எல்லாம் நமக்கு அவருடைய எல்லாம் எழுதி கொடுக்கப்படவும் இல்லை. இங்க எழுதி கொடுக்கப்பட்டது குறைவு. இதைத்தான் யோவான் சொல்ல, அதை நாம் எழுதுறேன்னா இது புஸ்தகம் காணாது. அப்போ இந்த குறைவுல நமக்கு பலத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர். இதை நம்ம சரியாக உட்கொள்றதுக்கு தான் நமக்கு தேவன் பற்கொலை கொடுத்திருக்கிறார், ஆகாரத்தை. அப்போ அதே போலதான் நம்மை ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியில உறுதியாக்கி வைத்திருக்கிறார், வசனத்தை நாம் உட்கொள்ளும்படியா. ஆனா நம்ம என்ன செய்யறோம், அந்த கொஞ்சத்தை இது வேணும், இது சத்தியம் தள்ளி விடுகிறது. பள்ளு போன கிழவனும் கிழவிகளும் முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கிறார். அப்போ மிகவும் கவனம். அடுத்த வாசிங்க. பலகனி வழியா அந்த வசனம் பலகனி என்ன போட்டிருக்கிறது என்ன கண்ணாடி. பாருங்க, கண்ணாடியால தொடர்ந்து கூட அது கொஞ்சம் கொஞ்சமா கண்ணாடியில பவரை நீங்க கூட்டிக் கொண்டே போகணும். ஒரு கட்டத்துல கண்ணாடி போட்டாலும் உங்களுக்கு தெரியாது. அப்போ அப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிலை உனக்கு வரக்கூடாது. ஆகவேதான் பவுல் சொல்றார், 1 கொரிந்தியர் 13:9 எடுத்து வாசிங்க. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுவதும் குறைவுள்ளது. ஆமென். குறைவுள்ளது நாம இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டது குறைவுள்ள, இந்த குறைவுள்ளதை நம்ம பார்க்கறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யறார். கண்ணாடி போல அவருடைய வசனத்தை வைத்து பாரு, கலிங்கம் போல என்ன வசனத்தை வைத்து பாரு, என்ன உன்னை நிறுத்தி பாரு என்று கர்த்தர் பேசுகிறார். இப்போ இதுவும் போற நாட்கள் வரும். ஏன் நாம் இப்படி நம்முடைய வாழ்க்கையில இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றோட இழந்து கொண்டு வரும் பொழுது நம்ம மரணத்தை நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம். ஆவிக்குரிய மரணம். மிகவும் கவனம் பிள்ளைகள், மிகவும் கவனம். நம்ம எங்க நிற்கிறோம் என்பதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள. இப்போ 12:4 வாசிங்க. ஏந்திர சத்தம் தாழ்ந்ததினால். ஆமென். இப்போ ஏந்திர சத்தம் எபிரேயர் 5:12 வாசிங்க. என்ன பள்ளி இல்லை. இப்ப பவுல் சொல்லுகிறார், காரியத்தை பாருங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. ஐயோ, உங்களை திருப்பி நான் ஆரம்பத்துக்கு அனுப்ப வேண்டி இருக்குது. என்ன பல்லு போயிட்டு பலமான ஐயோ இந்த இது சத்தியம் கடினம் இதெல்லாம் அவர் அண்டு நாம் எதிர்த்து நின்றா நமக்கு பாலை கொடுக்குது. பாலை கொடுத்தா நம்ம டேஞ்சர். என்ன, நம்ம வாலிப பிரயாச சிருஷ்டிகளை நினைக்கிற தரத்துக்குள்ள வரல, இங்க நிக்கிறோம். மிக கவனம் பிள்ளைகள். இது ஆழமாய் கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்கள். நம்ம சாதாரணமாய் நமக்கு
எப்படி பிரசங்க வாலிபர்களை பார்த்து, வாலிபர்களே இப்படித்தான் நாம நினைக்கிறேன், வாலிபர்கள் ஒரு சிருஷ்டிக்கத்திர நினைங்க. ஏதோ நாம நினைக்கிறோம் நம்முடைய சின்ன பிள்ளைகளுக்கு, நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு இல்ல, கர்த்தர் எல்லாருக்காகவும் பேசுகிறோம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அதான் சொன்னேன், இந்த புதை பொருள் அந்த சத்தியத்துக்குள்ள ஆவியாளர் வைத்துக்கு நாம் புரியாட்டி நாம் சாதாரண வாலிபுலே வாலிபுலே கர்த்தர் வாலிபனை நினை நம்ம சொல்லுவோம். ஆனா தேவன் அந்த அர்த்தத்தில் பேசுகிறவர் அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இதை எடுத்து பேசிட்டு விட்டுட்டு போயிடுவான். தேவன் நமக்கு பாலையில பலமான ஆகாரத்தை கொடுக்கிறார். அந்த பற்களை உறுதியாய் இன்னும் உறுதிப்படுத்தி தேவன் நமக்கு பலமான ஆகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ உங்களோட ஆரம்பம் சவுலை பாருங்க. சவுல் ராஜா, அவன் ஆரம்பத்தில் வரும் பொழுது கழுதையை தேடிதான் வாரம், எந்த இதுவும் இல்லை, ஒரு குழந்தை மாதிரி அப்பா சொன்னாங்க போறேன். ஆனா வந்தவனை தேவன் ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டு பாருங்க, அவன் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவன் போனாலும் நல்ல பலமான ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்து அனுப்புகிறான். ஆனா அவன் முடிவு அற்பமாக முடிஞ்சிட்டு. அதுதான் ஆண்டவர் சொல்ற, நீ போயிடாது, என் ஆவிக்குரிய மரணம் வந்துட்டு அவனுக்கு ஆவிக்குரிய மரணம் வந்தபடியால அவன் அற்பமாய் மரித்து போகிறான். பிள்ளைகளே, அப்படி நானும் நீங்கள் இருக்கக்கூடாது. மிகவும் கவனம், மிகவும் கவனம். அடுத்ததை வாசிங்க. அதுல தெருவாசல் கதவுகள் அடைப்பட்டு, அப்போ தெருவாசல் கதவு என்று சொன்னா நமக்கு தெரியும், நம்முடைய செவிகள் அடைக்கப்பட்டு நம்மால சத்தியத்தை கேட்க முடியாது. அதனால சொல்ல, காதுள்ளவன் கேட்க கடவன். காவியான சொல்லுகிறது, காதுள்ளவன் அப்போ உனக்கு காதை உண்டாக்கினவன் கேளாரோ, நீ கேட்கணும் என்றுதான் உனக்கு 2 வாசல்களா இந்த காதை கொடுத்திருக்கிறான். அது திறக்கப்படணும் என்பதுதான் அவருடைய ஏக்கமும் பெருமூச்சை. பார்த்தா திறக்கப்படுவாய். ஆவியானவர் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறார். அப்போ இதெல்லாம் நமக்கு சம்பவிச்ச, நம்முடைய காதை அடைச்சு விட்டுட்டோம்டா, தெருக்கதவு நமக்கு வர வேண்டிய சத்தம் கேட்காது. என்னதான் போட்டு கத்தினான், என்னதான் நம்முடைய ஆவிக்குரிய செவிகள் அடைக்கப்பட்டது. சத்தியத்துக்கு எதிர்த்து சத்தியத்தை கேட்கிறேன் கொடுக்கிறது வேற, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம டைம் நம்ம வேறத்துக்குள்ள போயிடும். இன்டர்நெட்டுக்குள்ள, டிவியில, அதுல இது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டே இருப்போம். சத்தியத்தை கேட்கிறீங்க வருடம் 1 மணி நேரம் சத்தியம், அது நமக்கு அந்த நேரம் நம்ம மனசுல அலப்பாய் வெளியிட்டா உன்னுடைய கதவுகள், ஆவிக்குரிய கதவுகள் அடைப்பட்டு மரணம் நெருங்கி கொண்டிருக்கு. மிகவும் கவனம் பிள்ளைகளே. அப்போ தேவன் இப்படிப்பட்ட இந்த சத்தியத்தை செவிகள் அடைக்கப்பட்டா நமக்கு என்ன நடக்கும்? நம்மால சத்தியத்தை கேட்க முடியாது. அப்போ அடுத்தது வாசிங்க. குருவியின் சத்தத்துக்கும் அடுத்தது அப்ப நீங்க செவிகளை அடைச்சிட்டீங்க என்று சொன்னா உங்களால இந்த இடத்துல ஆராதிக்க முடியாது, உங்களால ஜெபிக்க வர முடியாது, உங்களால துதிக்க முடியாது. ஏன்னா ஒரு செவிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு உங்களுக்கு வார்த்தை வராது. அப்ப இப்படிப்பட்டவனை ஆண்டவருடைய பார்வையில தேவன் எப்படி பார்க்கிறார் என்று 50வது சங்கீதத்தை எடுத்து அதுல 16வது வசனத்தை வாசிங்க. தேவன் இப்போ இப்படிப்பட்டவனை பார்த்து தேவன் சொல்றார், கண்டா மட்டும் 2 வசனத்தை வச்சிருப்பாங்க, அதுதான் அவரோட வாழ்க்கைக்கு மிச்சம் ஒன்றும் தெரியாது, அதை வச்சு காலத்தை ஓட்டுவார். இப்படிப்பட்டவருக்கு தேவன் சொல்ற காரியத்தை எடுத்து வாசிங்க. 50 சங்கீதம் 50வது சங்கீதம் 16வது வசனம். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? ஆமென். அப்படிப்பட்டவனை தேவன் துன்மார்க்கராய் காண்கிறார். மாயமாலம் பண்றவன், தேவனுக்கு டைம் கொடுக்கிறீங்க, வேற வேற காரியம் சரியாடு தேவ சட்டாயிங்க. இது ஒரு போடுங்க, வேற இன்டர்நெட்ல வேற காரியத்தை போடுங்க, வேறது அதுல அப்ப நமக்கு அதெல்லாம் சூப்பரா டைம் வேலை செய்யும். ஊர் நியூஸ் நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா கர்த்தர் சத்தியம் அடைக்கப்பட்டு இப்படிப்பட்டவனை தான் கர்த்தர் துன்மார்க்கன்னு சொல்லுவார். இப்படிப்பட்டவனை தான் மாயக்காரன் பாவிகரன் ஆண்டவர் அங்கே தீர்க்கதரிசியுடாய் சொல்லுகிறார். அப்போ உங்களோட இதெல்லாம் உங்களை எங்க நடத்தி கொண்டு போன நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். மரணம் வந்து கொண்டிருக்குது, சமீபித்து கொண்டிருக்குது. அந்த மரணம் உங்களுக்கு முடிவில் எப்படி விளங்க போகுது? அடுத்தது 12:5 வாசிங்க. மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி. ஆமென். மேட்டுக்காக அச்சம். அப்போ நாமும் ஒரு மேடை நோக்கி
நம்மை தேவன் நடத்தி கொண்டு போகிறார். அந்த மேட்டுக்கு நேராகத்தான் நம்மை நடத்தி கொண்டு. எடுத்து வாசிங்க கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 1வது நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஆமென். அதுதான் மேடு, அதுதான் மேடு, அதுதான் இலக்கு. அது ஏறித்தான் போகணும். அது ஆண்டவரே சொன்னார், இடுக்கமான வாசல், இதனுடைய உட்பிரேசிங்க பிரயாசம் பட்டு தான் ஏறணும். இப்ப அதை கண்ண நமக்கு பயம். பரலோகத்தை பார்த்து கொண்டு பரலோகம் ஆண்டு சில உன்னத அப்போ நமக்கு அச்சம். பரலோகத்தை குறித்த எந்த இதுவும் இல்லை. அடுத்தது வாசிங்க. அது அடுத்த வாசம் 2வது வசனம். வழியிலே பயங்கள் தோன்றி இல்ல கொலோசியர் 3:2 சிஸ்டர். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். மேட்டு அதுல தான் நீ போகணும். கட்டாயம் நீ ஏறி ஆகணும். அதுக்கு தான் கர்த்தர் உனக்கு பலமான காவலாளிகளை கொடுத்திருக்கார். என் கால்களை மான்கால்கள் போல உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தப்படுகிற கர்த்தர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்போ கர்த்தர் கொடுத்திருக்கா, நீ அதுக்கு நேராகத்தான் பிரயாணம் பண்ணி போகணும். இப்போ நானும் உலகத்துல நல்லா இருக்கணும், இது இங்க நல்லா இருக்கணும், இங்க தேடணும், இங்க சேர்க்கணும், இங்க எல்லாம் பண்ணணும், நம்மளை கூலி போய் பார்க்க பண்ணிட்டான். அப்போ வேட்டுக்காச்சா சரி வரா. இன்னைக்கு எப்படி எத்தனை பேர் ஆவிக்குரிய ரீதியில பரலோகத்தை அதெல்லாம் போய் அதெல்லாம் கேட்காதீங்க. அது வரக்குள்ள பார்த்து எத்தனை பேர் இப்படி கதைக்கிறாங்க. பரலோகத்துக்கு ஒருத்தரும் போனதில்லை, பரலோகத்தை பார்த்தது இல்லை, அதெல்லாம் சும்மா விடுறாங்க. இப்படியும் கதைக்கிறவங்க உண்டு, அதை நம்பிக்கை நாம கேட்கிறவங்க உண்டு. ஆனா பவுல் தெளிவாய் சொல்லுறான், மேலான கிறிஸ்து அங்கே இருக்கு. அவன் சொன்னான், நான் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் ஏறினவருமாயிருக்கிறேன். அதுதான் என்னுடைய உங்களுடைய இலக்கா இருக்கு. இப்ப அந்த வீட்டில் இருந்த நமக்கு பயம், விருப்பம் இல்லை, ஐயோ முடியாது. அப்போ ஆவிக்குரிய மரணம் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டுக்கொண்டே இருக்கு. எல்லாம் நீங்க உங்களை வைத்து பார்த்துக் கொள்ளுங்க. மிகவும் கவனம் பிள்ளைகள். இப்ப அடுத்தது வாசிங்க. வெட்டுக்கிளிகள் வெட்டுக்கிளியும் பாரமாகி. அது என்ன வெட்டுக்கிளி நமக்கு பாரமாகுது? வெட்டுக்கிளி பாரமான சொல்லி தலை வாதுமை நம்முடைய வெண்ணை நரம் வந்தோடனே வெட்டுக்கிளியில் பாரம். இன்றைக்கு ஆவிக்குரிய பாரம் கிறிஸ்தவர்களுக்கு. எடுத்து வாசிங்க லூக்கா 8:21 8:14. லூக்கா 8:14. இதுதான் நமக்கு பாரம். முடிக்க போறோம். இன்னொரு 10 நிமிஷத்துல முடிக்கும். ஒருவனும் விளக்கை கொளுத்தி. இல்ல சிஸ்டர், லூக்கா 8வது அதிகாரம் 14வது வசனம் அப்படியே இருக்கு. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் ஜெயிக்கப்பட்டு வளர்படாதிருக்கிறார்கள். ஆமென். இதுதான் உனக்கு பா. இதான் உண்ட இதுல வெட்டுக்கிளி. இது உனக்கு பேன், இது உனக்கு சொடுகு சொறி. இதை வச்சுக்கொண்டுதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நடக்க முடியுமா? வெட்டுக்கிளிய போல உன்னை பச்சிக்குது, உலகம் உன்னை இழுக்குது, பச்சிக்குது. உன் ஆசை அங்க போகுது. அந்த மேட்டை பார்த்துட்டு இது குறுக்கு வழி, இது நான் போறேன், இதால கொண்டு போங்க. அதான் இன்னைக்கு வேதம் சொல்லுது, அநேகர் அகலமான வாசல்ல நடக்கிறாங்க. மேட்டு வாசல் ஐயோ அது இடுக்கம் வேண்டவே வேண்டாம். சத்தியம் ஐயோ அதான் எனக்கு அந்தாரப்பட்டாலும் பரவாயில்லை. அவன் பேதுரு சொல்லுகிறான், நம் அந்த காலத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்திருக்கிறோம். அவனோட புண்ணியங்கள் அறிவிக்க, அதுதான் அவனுடைய அழைப்பு. கர்த்தர் இன்னும் வைத்திருக்கிறார். வாழைக்கழுக்கு சமானமாக திருப்பு என்றாலே இதுதான் அந்த ரகசியம். கிறிஸ்துக்குள்ள அப்படி வைத்திருக்க. இன்னும் உனக்கு அந்த பலம், அந்த கிருபை, அந்த இரக்கம் உன்னில கிரிய செய்து கொண்டிருக்கா. அந்த அசட்ட பண்ணக்கூடாது. எனக்கு அநேகர் அசட்ட பண்ணிட்டாங்க. அடுத்தது பசியும் பசி இல்லை, பசி இல்லை. என்னத்தை விட பசி இல்லை? 5:6 வாசிங்க. மத்தேயு 5:6 நமக்கு தெரியும். வராது, பசி வரா. இதுதான் எப்படி வரும் பாருங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாத்தையும் எவ்வளவு அழகாக தேவன் நமக்கு கணித்து கொடுக்கிறார். நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென். ஏன் நமக்கு
பசி இல்லை, நமக்கு சாப்பிட வேண்டிய திருப்தி இல்லைண்டா நீதி மேல பசி போயிடும், தாகம் போயிடும். ஐயே அதான் கலைக்காய் நீயா, அதை கலைக்காய் எங்கட நீதியை கலை, எங்கட கலை, அதெல்லாம் தேவையில்லை, போயிடும். ஆவிக்குரிய மரணம் கொஞ்சத்துல நிக்குது உங்களுக்கு. அடுத்த கட்டம் முடிய போகுது, வாழ்க்கை முடிய போகுது. நம்ம ஏமாத்தக்கூடாது. பரலோகத்துக்கு போயிடுவேன் நான் ஒரு நாள் ஜெபிக்கணும். வேதம் சொல்ல அழகாய் தேவன் ஆச்சரியமான காரியங்கள் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ அதுக்கு பிறகு நம்ம தேவனை கேட்க மாட்டோம். தேவனிடத்துல நமக்கு எந்த பங்கு அதுல நமக்கு டைமே இருக்காரு. வேற காரியங்களால நமக்கு நல்ல டைம் இருக்கு. சேர்ச்சிக்கு வர ஐயோ அடுத்த கிழமை அப்ப நீ ஆவில மறித்து போயிட்டு அவனுக்கு முடிய வந்துட்டு. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வந்தபடியால் தான் முடியும். நீ ஆரம்பத்திலே இதை நிதானித்து அறிந்திருந்தா வாழ்க்கை எங்கேயோ போயிருக்க வேண்டிய வாழ்க்கை. பாருங்க, சாதாரணமா ஆண்டவர் 2 பேரை எஸ்ஐக்கள் வீட்டை போய் வாசிச்சு பாருங்க. 2 எஸ்ஐக்களுக்கு ஒரு புத்தகம் கொடுக்கிறார், சாப்பிடுன்னு சொல்லி. அதே மாதிரி வெளிப்படுத்தின 10 யோவானுக்கு கொடுக்கிறார். உண்ணு சத்தியத்தை, அதான் தாகம் உண்ணு. அவங்க கொடுத்த உடனே சாப்பிட்டாங்க. சொன்ன வகுத்து கொஞ்சம் கொடுத்த உடனே சாப்பிட்டான். அப்படிதான் யோவான். அதைத்தான் அந்த தாகம் இருக்கு. அது போயிட்டுதா பைபிள் அது இருக்கட்டு. பைபிள் ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிளை நம்ம தூக்கிட்டு வாங்க. அதனால கர்த்தர் அவருக்கு வைத்திருக்கிற இந்த பொக்கிஷத்தை நமக்கு பார்க்க முடியும். அதிகாலையில் எழும்புவது 3 மணிக்கு நான் எழும்புகிறேன். ஆண்டவரே எழுப்பி விடும், உங்களோட வசனத்தில் நான் தியானமாயிருக்கிறேன். 6 மணிக்கு 5 பரவாயில்ல ஆண்டவரே, இது அதை காட்டிலும் மேன்மை. போன ஆண்டவர் பேசுவார், ஆச்சரியமா இருக்கு. அந்த தேடல் நமக்குள்ள இல்லை, அந்த தேடல் நமக்குள்ள இல்லை. அப்போ நித்திய வீடு, அடுத்தது நித்திய வீடு. நித்திய வீடு யார்? நித்திய வீட்டுக்குள்ள அவரோடு அந்த மனவாட்டி, அந்த நித்திய வீடு என்ற ஸ்தானம் மனவாட்டிக்கு என்று தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். நித்திய ஜெருசலேம், பரம ஜெருசலேம் என்று சொல்லப்பட்டது. அதை நீங்க இழந்து போயிடுவீங்க, அந்த அழைப்பை இழந்து போயிடுவீங்க. அதை நீங்க திரும்ப பெற முடியாதான் சொன்னேன். மரணம் வந்துட்டு இனி எழுப்ப முடியாதுங்களா? என்ன கிறிஸ்து இல்லையே. அப்போ நீங்க வாழுவீங்க மாம்சத்துல. எப்படி வாழுவீங்க? உலகத்தாக்களை போல, நியாயத்திற்கு ஏதுவானவர்களை போல வாழுவீங்க. அடுத்தது கிறிஸ்து வந்து சபை எடுத்து தன்னை ஜனங்கள் எடுத்துக்கொள்ள கைவிடப்பட்டவர்களாய் வரப்போகிற அந்த தீங்கு நாட்களுக்குள்ள நீங்களும் பிரவேசிப்பீங்க. நீங்க பிரியமன்னா, நீங்க வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்குள்ள உங்களை தேவன் பிரவேசிக்க பண்ணுவான். அங்க சத்துரு உங்களை சுலகால புடன்னு புடைத்து உங்களை வாழ்க்கையை வெறுக்க பண்ணிடுவான். இதெல்லாம் உனக்கு வர்றதுக்கு முன்பாக அவரை நினை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப கடைசியாக பிரசங்கி அந்த 12:6 நான் 4 காரியங்கள் சொன்னேன். முதல் 4 நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அதெல்லாம் என்ன என்று சொல்லி காண்பித்து கொடுத்தேன். இப்போ இந்த 4 12:6 வாசிங்க. வெள்ளியின் கயிறு கட்டுவிட்டு, வெள்ளியின் கயிறு கட்டுவிட்டா. வெள்ளி என்று எதை அடையாளத்து? 12வது சங்கீதம் 12 எடுங்க. சங்கீதம் 12:6 எடுத்து வாசிங்க. கர்த்தருடைய சொற்கள் மண்புகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொம்பு. ஆமென். வெள்ளி போயிடும், கர்த்தருடைய சொற்கள் போயிடும். அதான் வெள்ளி கட்டுவிட்டு நரம்பாக உன் சரத்துக்கு எல்லாமா இருக்க வேண்டிய அது போயிடும். கட்டுவிட்டு விட்டுட்டா மறித்து போவாய். அதைத்தான் அங்கே வெள்ளி என்று ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். இப்போ நம்ம தியானித்த ஒரு காரியம் 118:27. இந்த வெள்ளி இந்த கயிறு என்று ஒன்றை ஆண்டவர் சொல்லுவார். இந்த கயிறை நம்ம பார்ப்போம். 118 நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். 118வது சங்கீதத்தில் ஒரு நாள் தியானித்த ஞாபகம் எனக்கு. 27வது வசனத்தை எடுங்க. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். ஆமென், ஆமென். அந்த நாட்களில் பண்டிகை பலி கொண்டு போய் கட்டணும். பலிபீடத்துல நமக்கு ஒரு பலிபீடம் கொடுக்கப்பட்டு இருக்குது.
கிறிஸ்து என்ற பலிபீடத்துல விசுவாசத்தினாலும் கிரியையினாலும் நாம் கட்டப்படணும் ஒரு வார்த்தையை கொண்டு. இல்லைண்டா வெள்ளி கட்டுவிட்ட கதை, நரம்பு அறுந்து போன கதை. நரம்பு போனா உன் சரீரம் மறித்த சரீரம். அதைத்தான் அங்கே வெள்ளி கட்டு விட்டாங்க. அடுத்தது எடுங்க, பொற்கினி. பொற்கினி, நான் சொன்னேன் பொற்கினி என்றால் இருதயம். இருதயம். இங்கு இந்த பொற்கினியை 3 காரியத்தில் பார்க்கிறேன். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் பிரசங்கி 4வது அதிகாரத்தில் இருந்து முப்புரி நூல் என்ற ஒரு காரியத்தை நான் கடந்த வாரம் உங்களுக்கு கற்றுவது முப்புரி நூலை குறித்து சொல்லுகிறேன். அப்போ இந்த இருதயம் இந்த முப்புரி நூலால், இந்த பொற்கினி நசங்கக்கூடாண்டா, இந்த முப்புரி நூலால இந்த இருதயம் சிறப்படையும். அது என்ன அந்த முப்புரி நூல்? எடுங்க 13வது 1 கொரிந்தியர் 13 1 கொரிந்தியர் 13 எடுத்து வாசிங்க. இந்த 2 நிமிஷம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஆமென். அன்பின் தேவன் நமக்குள்ளே வந்துட்டார். வந்தபடினால் தான் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு முப்புரி நூல் இணைந்திருக்கு. இதுவும் முன்ன விட்டு போயிடும். ஏன்? ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்தகாரம் வந்துடும், நமக்கு தள்ளாடம் வந்துடும், விசுவாசம் போயிடும். இந்த நிலைகள் எல்லாம் உனக்கு வாரத்துக்கு முன் இதைத்தான் அங்கே சாலமோன் எழுதி வைக்கிறார். அப்போ இந்த நிலையிலிருந்து நாம வெளியில வரணும். இப்போ ஜீவபடாத விசுவாசத்தையும் கிரியையும் கொண்டு நாம் கிறிஸ்துவுக்குள்ளே, சும்மா விசுவாசம் என்று சொல்றதுல காரியங்களை கிரியை அதை நம்ம நிறைவேற்றணும். ஆபிரகாம் தன் கிரியைகளினால் நீதிமானாக்கப்பட்டார். அப்போ கிறிஸ்து தன்னுடைய கிரியை, பிதாவின் கிரியை நிறைவேற்றி தம்மை அந்த கிரியையினாலே உன்னதத்துக்கு பிதாவின் வலது பார்சத்தில் போய் அமர்ந்தது போல. அப்போ இந்த முப்புரி நூல், ஆகவே அந்த விசுவாசம், நம்பிக்கை இதெல்லாம் உண்டு, அன்பு 3 இணைந்திருக்கு. இந்த முப்புரி நூல் ஒரு நாள் நம்ம விட்டு போயிடக்கூடாது. போயிட்டு தான்டா எப்படி போவேன்னா இப்படி சம்பவம் நடந்தது, கடைசி அதுவும் போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு நம்பிக்கை இல்லை, வாழ்க்கையில அன்பே போயிடும். அன்புல நிற்க வேண்டிய நமக்கு அன்பு இல்லை. அன்பில்லாதபடியால தான் நம்ம கிறிஸ்துவ சமூகத்தில் எதையும் செய்யறதே இல்லை. அன்பு இருந்தா முதல் அதுதான் அஸ்திவாரம். அன்புதான் அந்த அஸ்திவாரத்தை நீ முதல்ல நிக்கணும். நின்றா கர்த்தருக்கு ஒரு நாள் நம்முடைய கரம் கொடுக்கப்படுமா? இவ்வளவு நமக்கு செய்த ஆண்டவருக்கு பணம் யார் கொடுக்கிறது? ஆரோக்கியம் யார் கொடுக்கிறது? சுகம் யார் கொடுக்கிறது? அப்போ நம்ம ஆவிக்குரிய நம்மளோட வாழ்க்கை மறைச்சு போயிட்டு, நம்மளோட கிரியை காட்டி கொடுக்குது, நம்மளோட செயல்கள் காட்டி கொடுக்கு. யாருக்கும் யாரும் சொல்ல தேவை. ஆவிக்குரியவன் எல்லாத்தையும் நிதானித்தார். ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. சொல்லிக் கொடுக்க ஒருவர் இருக்கிறார். அப்போ நம்ம எப்படி அவரை நினைக்கிறது, எப்படியா நம்ம அவருக்கு அனுதினம் நினைவு, அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மத்தேயு 5:16 எடுத்து வாசிங்க, பார்த்து பிடிக்க. இதுதான் எல்லாவற்றையும் வெளிச்சம் என்று சொன்னால புள்ளி எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும். அப்ப வெளிச்சமா உன் வாழ்க்கை இருக்கு. சகலத்தின் கிரியை உன் விசுவாசத்துல இதுதான் உன் சிருஷ்டி கர்த்தரை நீ நினைவு கூறுகிறது. உனக்காக எல்லாம் உனக்குள்ள ஜீவனை வைத்தவர், உனக்குள்ள சுவாசத்தை வைத்தவர், உனக்காக நித்திய வீட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது. உன்னை குழந்தையா இருக்கக்கூடாது என்று உன்னை தனக்குள்ளே நிலைப்படுத்தி நீ அந்த முதிர்ச்சியை அடைந்து தன்னோடு வந்து இணைய வேண்டும் என்று நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தர் குழந்தை அப்படியே கடவுளை அழித்து போட இல்லை, உன்னை கைவிட இல்லை, உன்னை கொடுத்திருக்க அடுத்த கட்டத்துக்கு அடுத்தது கொண்டு போறதுக்கு. அப்போ நாம் எல்லாரும் அவருக்குள்ளே அவருடைய நம்முடைய வாலிப பிரயாண கிறிஸ்துக்குள்ள நம்மளோட வயது பொருட்டல்ல. நம்ம எல்லாரும் அந்த பிறகு நம்ம வளர்ச்சி அடையதான் முதிர்மையாக நம்ம அடையாது. எல்லாரும் அனுதினமும் தேர்றதுக்காக போகிறோம். அதான் பவுலே சொல்றேன், நான் தேர்றவனுக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துக்களை நான் வளர்க்கும்படியாக ஓடுகிறேன். அப்போ எப்படி நம்ம இதை நிறைவேற்றலாம்டா, பிதா இந்த 5:16 வசனத்தின் படி நம்மளோட வாழ்க்கைகள் இருக்கணும். இங்கே அந்த பிரசங்கியை நம்ம சாதாரணமாக பார்த்துட்டோம். இந்த பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தை 7 வார்த்தைகளுக்குள்ள கர்த்தர்
எவ்வளவு அற்புதமான காரியங்கள் வைத்து. அப்போ உன்னுடைய ஆவியெல்லாம் மறைத்து நீ கடைசியில போய் மண்ணுக்குள்ள உன்னை மண்ணிலிருந்து எடுத்தாலும் உன்னை மண்ணுக்கு அனுப்புவதை நோக்கம் அல்ல. அந்த மண்ணை அங்க கொண்டு வரணும் என்ற நோக்கத்தில் தேவன் என்னையும் உங்களை நடத்துகிறார். அதனால் கடந்த வாரம் அவர் எப்படி நம்மை வணங்குகிறார் என்பதை கற்றுக் கொடுத்தேன். அப்போ உன் வாலிப பிராயத்தின் சிருஷ்டி கர்த்தர் என்னன்னா நம்முடைய நினைவு அனுதினம் அவராக இருக்கணும். நம்முடைய பேச்சில் அவர் இருக்கணும், நம்முடைய கிரியையில் அவர் இருக்கணும், நம்முடைய செயலில் அவர் இருக்கணும். அவர் முன்பே தோணணும். வேலை போனா போதுப்பா, இத்தனை வருஷம் வச்சு போஷிக்கிறே, நீ போஷிப்பு, நான் நீ வைத்த ஸ்தானத்தில் நிற்ப, நீ சொல்லும் வரைக்கும் நிற்ப. அதுதான் அவருக்காக நீ செய்த கிரியை, அவருக்காக நீ காண்பிக்கிற விசுவாசம். அப்போ உன்னுடைய விசுவாசம் கூணி போகல, உன் காதல் தள்ளாட இல்லை, உன்னுடைய கதவு அடைக்கப்படவில்லை. ஆகவேதான் ஆவியானோட சத்தம் கேட்பதற்கு அவர் துறந்து விட்டபடியால் தான் நம்மோடு பேசுகிறார். ஆகவேதான் நமக்கு புதை பொருள்களை காண்பிக்கிறார். நமக்கு நேரடியாகவும் ஆவியோடு இணைத்து அதுக்குள்ளே வைத்திருக்கிற மறைவான அந்த மண்ணாவை நம்மை புஷ்டியாக்கி நாம் எப்படி வாழணும் என்ன, நாம் எந்த நிலையில இருக்கிறோம், நாம் சிருஷ்டிகரை நினைக்கணும் என்றால் அதற்கான காரணங்கள் என்ன, இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போற சம்பவங்கள் என்ன. அப்போ நாம் எல்லாவற்றினாலும் அவரை நிறைவாக்கி சபையாய் ஒருமித்து நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகள் குடும்பங்கள் தனிப்பட்ட ரீதியில நாம் நம்முடைய சிருஷ்டிகர்த்தரை நினைக்கணும். ஒவ்வொரு நாள் நினைக்கணும், அனுதினமும் நினைக்கணும். அவரோடு தான் வாழணும். மற்றதெல்லாம் பிறகுதான். அதுதான் அவரை நாம் நினைக்கிறவர்கள். அப்போ நமக்கு அவர் கொடுத்த அந்த ஜீவன் எல்லாமே நீர் ஆண்டவரே, நீரின்றி வாழ்வில்லை இறைவா, நீர்தான் எல்லாம் என்று சொல்லி பாடி அவருடைய சமூகத்தை நாம் ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஆகவே நாம் எல்லாரும் எழுந்து உற்சாகம் தேவ சமூகத்தை